எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய பதிவு என்னென்னா, குரு பூர்ணிமா பற்றியது. குரு பூர்ணிமானா என்ன, அன்னைக்கு தினத்தில் நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பூர்ணிமா இந்த ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. முழு பௌர்ணமி தினம். இந்த தினத்தில் நாம் குருவை வணங்குறது சிறப்பு. அது எதற்காகனா, துவாபர யுகத்தின் கடைசி தருணத்தில் கலியுகம் பிறக்கும். அந்த கலியுகத்தில் மக்கள் அனைவரும் ஆயுள் குறைவாகவும் அறிவாற்றல் குறைவாகவும் வேத கர்மாக்களில் ஈடுபடக்கூடிய எண்ணம் குறைவாகவும் இருக்கும். அதனால் பல வகையான துன்பங்களில் அவங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களுடைய அறிவை தெளிவாக்கி நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு என்ன செஞ்சார்னா, அந்த அதர்மம் என்ற இருள் தலைவிரித்து ஆடும்போது வேதத்தை காப்பாற்றி அவர்களுக்கு வேதத்தின் மூலமாக அறிவை புகட்டணும் அப்படின்னு நினச்ச மகாவிஷ்ணு வியாசராக அவதாரம் செஞ்சார். வியாசர் வேதங்களை நன்றாக தொகுத்து பிறகு 4ஆக பிரித்து ருக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படிங்கிற 4 வேதங்களையும் சமந்தர், வைபவர், ஜெய்மினியர், வைசம்பாயனர் அப்படிங்கிற 4 ரிஷிகளுக்கு உபதேசம் செய்கிறாங்க. அந்த 4 ரிஷிகளும் இன்னும் பலருக்கு உபதேசம் செய்கிறாங்க. இப்படி படிப்படியாக உபதேசம் செய்யப்பட்ட வேதமானது கலியுகத்திலும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் வியாசர் தான். அதனால் இன்றைய தினத்தில் அவரை வணங்குறது ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு வியாசர் 18 புராணங்களையும் மகாபாரதத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் எழுதினார், நமக்காக அருளி செய்தார். கீதையில் கண்ணன் சொல்கிறாரு, மரங்களில் நான் அரச மரமாகவும், ரிஷிகளில் நான் வியாசராகவும், வேதங்களில் நான் ருக்வேதமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் குருகுலம் இருந்தது. குருகுலத்து மாணவர்கள்லாம் தங்களுடைய ஆசிரியருக்கு தினந்தோறும் பணிவிடை செய்து அவர்களுடைய அறிவாற்றலை பெற்றுக்கொண்டார்கள். வில் வித்தையாகட்டும், எந்த வித்தையாகட்டும், குருவை வணங்கி தினந்தோறும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்து தான் அந்த அறிவை பெற்றார்கள். தமிழகத்தின் கலாச்சாரத்தில் குருவை அல்லது ஆசிரியரை நம்ம கடவுளாக நினைக்கிறது உண்டு. கடவுளாக மதித்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும்போது நமக்கு இன்னும் ஞானம் பெருகும். அந்த ஒவ்வொரு மாணவர்களும் குருவை தேடி சென்று இன்றைய தினத்தில் நாம் வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது தான் சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் ஆதி குருவாகிய சிவன், அந்த சிவனை வணங்குவதும் சிறப்பு. விஷ்ணுவையும், ஹயக்ரீவரையும், சரஸ்வதியையும், ஆதிசங்கரையும், மகா பெரியவர் போன்ற மகான்களையும் அன்றைய தினத்தில் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குரு என்றால் இருளை போக்கி நமக்கு ஞானத்தை கொடுப்பவர். குரு என்றால் இருளை போக்குபவர் என்று அர்த்தம். அதனால் இருளாகிய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை தரக்கூடிய ஆசிரியரை, குருவை நாம் வணங்குவோமாக.